ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து கல்வியே தெய்வம் அப்படிங்கிற ஒரு பாடலுடைய வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, அதாவது முதல் கேள்வி, கசடர இச்சொல்லின் பொருள் குற்றம் நீங்க. கசடர இச்சொல்லின் பொருள் என்ன? குற்றம் நீங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, வளமதை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வளம் கூட்டல் அதை. வளமதை, வளம் கூட்டல் அதை. அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி, வெளிச்சம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இருட்டு. வெளிச்சம் இருட்டு. வெளிச்சம் இருட்டு. ஒன்றுபோல் வரும் சொற்களை பாடலிலிருந்து எழுதுக. முதல் எழுத்தில் ஒரே மாதிரி வர்ற எழுத்துக்களை நம்ம பாடல்லிருந்தே எழுதணும். அன்னையும் அருந்திட, அன்னையும் அறிந்திட. முதல் எழுத்து பார்த்தீங்களா? ஆ ஆ. கண்ணெனும் கருத்தினில், கா கா. அடுத்து வள்ளனை வளமதை, வா வா. அந்த மாதிரி எழுதிருங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். நன்மையும் மென்மையும் இன் இருக்கா? அந்த மாதிரி. விஞ்சும் கொஞ்சும், இஞ்சு இஞ்சு. கற்றிட பெற்றிட, இரு இரு. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் எழுதுக. நன்மை தீமை, நன்மை தீமை. புகழ் இகழ், புகழ் இகழ். வெற்றி தோல்வி, வெற்றி தோல்வி. வெளிச்சம் இருள், வெளிச்சம் இருள். தோன்றும் மறையும், தோன்றும் மறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா என முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. இப்போ அன்னையும் தந்தையும் உம்முன்னு வருதா? அதை பாடலிருந்து நம்ம எழுதணும். அன்னையும் தந்தையும் கண்ணனும் கல்வியும் பொன்னையும் மண்ணையும் சேரும் ஊரும் அப்படின்ட்டு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடையளிக்க 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். அடுத்து சிந்தனை வினாவில் ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வி ஆகும் அப்படின்னு எழுதிருங்க. இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பதில் பார்க்கலாம். கல்வியை குற்றம் நீங்க கற்க வேண்டும். அதாவது கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும்? கல்வியை குற்றம் நீங்க கற்க வேண்டும் அப்படின்ட்டு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா. கல்வியோடு நற்பண்புகளும் அமைவதுதான் சிறப்பு என்று கூறுகிறார்களே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய கருத்தை பார்க்கலாம். கல்வியோடு நற்பண்புகளும் இருந்தால் மட்டுமே நாடு போற்றும், இல்லையேல் தூற்றும். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வியோடு நற்பண்புகள் அமையாவிடில் நம்மை யாரும் வெல்ல முடியாது என்ற கர்வம் தலைக்கேறி விடும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டுமே எல்லாம் தெரியும்,
மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்ற ஏளனமும் செய்யக்கூடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எனவே கல்வியும் நற்பண்பும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டுமே சிறப்பாக அமையும் அப்படின்ட்டு எழுதிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ், கல்வியே தெய்வம் பாடலுடைய வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.